எசாயா 27ஆம் அதிகாரம். அந்நாளில் ஆண்டவர் தம் கொடிய பெரிய வலிமைமிகு வாளால் லிவியத்தான் என்னும் விரைந்தோடும் பாம்பை, லிவியத்தான் என்னும் தெளிந்தோடும் பாம்பை கண்டிப்பார். கடலில் இருக்கும் அந்த பெரும் நாகத்தை அவர் வெட்டி வீழ்த்துவார். அந்நாளில் ஒரு கனிமிகு திராட்சை தோட்டம் இருக்கும். அதை பற்றி பாடுங்கள். ஆண்டவராகிய நானே அதன் பாதுகாவலர். இடையறாது அதற்கு நான் நீர் பாய்ச்சுகின்றேன். எவரும் அதற்கு தீங்கு விளைவிக்காதவாறு இரவும் பகலும் அதற்கு காவலாயிருக்கின்றேன். சினம் என்னிடம் இல்லை. நெருஞ்சியையும் முட்புதரையும் என்னோடு போரிடச் செய்தவன் எவன்? நான் அவற்றிற்கு எதிராக அணிவகுத்துச் சென்று அவற்றை ஒருங்கே நெருப்புக்கு இரையாக்குவேன். அவர்கள் என்னை புகலிடமாக கொண்டு வலிமை பெறட்டும். என்னோடு அவர்கள் ஒப்புரவு செய்து கொள்ளட்டும். என்னோடு அவர்கள் சமாதானம் செய்து கொள்ளட்டும். வருங்காலத்தில் யாக்கோபு வேரூன்றி நிற்பான். இஸ்ரவேல் பூத்து மலருவான். உலகத்தை எல்லாம் கனிகளால் நிரப்புவான். அவனை அடித்து நொறுக்கியோரை ஆண்டவர் அடித்து நொறுக்கியது போல் அவனையும் அவர் அடித்து நொறுக்கியது உண்டோ? அவனை வெட்டி வீழ்த்தியோரை அவர் வெட்டி வீழ்த்தியது போல அவனையும் அவர் வெட்டி வீழ்த்தியது உண்டோ? துரத்தி அடித்து வெளியேற்றியதன் மூலம் அவர் அவனோடு போராடினார். கிளை காற்றின் நாளில் சூறை காற்றால் அவனை தூக்கி எறிந்தார். ஆதலால் இதன் வாயிலாய் யாக்கோபின் குற்றத்திற்காக பாவக் கழுவாய் நிறைவேற்றப்படும். அவனது பாவம் அகற்றப்பட்டதன் முழு பயன் இதுவே. சுண்ணாம்பு கற்களை உடைத்து தூள் தூளாக்குவது போல அவர் அவர்களின் பலிபீட கற்களுக்கு செய்வார். அசேரா கம்பங்களும் தூப பீடங்களும் நொறுக்கப்படும். அரண் சூழ்ந்த நகரம் தனித்து விடப்பட்டுள்ளது. குடியிருப்பாரின்றி பாழாய் கிடக்கிறது. பாலை நிலம் போல் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. ஆங்கே கன்றுக்குட்டி மேய்கின்றது, படுத்து கிடக்கின்றது. அதில் தழைத்துள்ளவற்றை தின்று தீர்க்கின்றது. உலர்ந்த அதன் கிளைகள் முறிக்கப்படுகின்றன. பெண்டிர் வந்து அவற்றை சுட்டெரிப்பர். ஏனெனில் உணர்வற்ற மக்களினம் அது. ஆதலால் அவர்களை படைத்தவர் அவர்கள் மீது இரக்கம் காட்டார். அவர்களை உருவாக்கியவர் அவர்களுக்கு ஆதரவு அருளார். அந்நாளில் ஆண்டவர் பேராற்றின் வாய்க்கால் முதல் எகிப்தின் பள்ளத்தாக்கு வரை புனையடி அடிப்பார். இஸ்ரவேல் மக்களே, நீங்கள் ஒருவர் பின் ஒருவராய் சேர்க்கப்படுவீர்கள். அந்நாளில் பெரியதோர் எக்காளம் முழங்கும். அப்பொழுது அசீரிய நாட்டில் சிதறுண்டோரும் எகிப்து நாட்டுக்கு துரத்தப்பட்டோரும் திரும்பி வருவர். எருசலேமின் திருமலையில் அவர்கள் ஆண்டவரை வழிபடுவார்கள்.